சுற்றுச்சூழல் கல்வி. மழை நீர் சேகரிப்பு. நீர் அனைத்து உயிரினங்களின் வாழ்விற்கும் ஆதாரமானது. நீருக்கு ஆதாரமானது மழை நீர். எதிர்கால பயன்பாட்டிற்காக மழை நீரை சேமித்து வைப்பது மழைநீர் சேகரிப்பு எனப்படும். உலகத்தில் உள்ள நீரில் 97% கடல் நீரால் ஆனது. கடல் நீர் உப்புத்தன்மை, உவர்த்தன்மை கொண்டது. இது தினப்படி பயன்பாட்டிற்கு சரிவராது. மீதியுள்ள 2% நன்னீரானது துருவ பகுதிகளும் மலை முகடுகளிலும் பனியாக தேங்கப்பட்டுள்ளது. மீதியுள்ள 0.9% நிலத்தடி நீராக சேமிக்கப்பட்டுள்ளது. நமக்கு தினப்படி கிடைக்கக்கூடிய 0.02% நன்னீர் மட்டுமே கிடைக்கிறது. இது மழை நீராக பொழிகிறது. இந்த மழை நீரை நாம் வீணாக்கக்கூடாது. இதனை சேமித்து வைக்க வேண்டும். மழை நீரை மழைக்காலங்களில் ஏரிகள், அணைக்கட்டுகள் போன்றவற்றில் தேக்கி வைப்பதோடு நம் வீடுகளில் விழும் மழை நீரையும் சேகரித்து உபயோகிப்பது நம் எதிர்கால சந்ததிக்கு நாம் செய்யும் சிறந்த செயலாகும். மழை நீர் சேகரிப்பின் அவசியம். வீட்டு தேவைகளுக்கான நீரை பெறுவது, நீர் பற்றாக்குறையை போக்குவது, நீர்வளத்தை பெருக்குவது, நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்துவது, நீரின் தரத்தை உயர்த்துவது, கடல் நீர் உட்புகுதலை தவிர்ப்பதற்காக, வெள்ளப்பெருக்கை குறைப்பதற்காக என பல சிறப்பம்சங்கள் கொண்ட இந்த மழைநீர் சேகரிப்பு முறைகள் குளங்கள், தொட்டிகளில், திறந்த வெளிகளில், உறிஞ்சும் குளம், பள்ளம், கிணறு போன்ற முறைகளில் சேமிக்கலாம். குளங்கள், ஏரிகள், நீர்ப்பாசன குளங்கள், தெப்ப குளங்கள் போன்றவற்றில் நீர் பிடித்து சேகரிக்கப்படுகிறது. இது நமது பழங்கால முறையாகும். தொன்று தொட்டு வரும் முறையாகும். வீடுகளில் உள்ள சாய்வான கூரைகளின் மேல் விழும் மழைநீர் கூரையின் ஓரமாக வழிந்து கீழே விழுகிறது. இதை பாத்திரங்களில் அல்லது தொட்டிகளில் பிடித்து உபயோகிக்க முடியும். இவ்வாறாக கூரை வீடுகளில் இருந்து வழியும் நீரை தொட்டிகளில் பிடித்து நாம் உபயோகிக்கலாம். மொட்டை மாடியில் உள்ள கான்கிரீட் வீடுகளில் உள்ள மொட்டை மாடிகளில் சேரும் நீரை குழாய் வழியாக கீழிறக்கப்பட்டு அதனை தொட்டிகளில் சேமித்து அதனையும் உபயோகிக்கலாம். திறந்த வெளியில் மழைநீர் சேகரிப்பு. ஒரு திறந்த வெளியின் பாலித்தீன் பைகளையோ அல்லது ஆஸ்பெஸ்டாஸ் தகடுகளையோ சாய்வாக வைக்க வேண்டும். நீர் இதில் சாய்ந்து விழும்போது பாத்திரங்களில் பிடித்து சேகரிக்கலாம். உறிஞ்சு குளம். உயரமான இடங்களில் இருந்து விழும் மழை நீர் வரப்பு அமைத்து சிறு குளங்களில் சேகரிக்கப்படுகிறது. உறிஞ்சு பள்ளம். வீடுகளுக்கு அருகாமையிலோ அல்லது வேஸ்டாக உள்ள நிலங்களிலோ 2 அல்லது 3 மீட்டர் அளவிற்கு குழி பறித்து அதை மொட்டை மாடியிலிருந்து விழும் நீரை அந்த பைப்பின் வழியாக அந்த பள்ளத்தினுள் விட்டு இதன் மூலமாக நாம் மழை நீரை சேமிக்க முடியும். உறிஞ்சு கிணறு. கிணறுகளில் மழை நீரை திருப்பிவிட்டு சேமிக்க முடியும். வீடுகளில் மழைநீர் சேகரிப்பு ஒரு நவீன மழைநீர் சேகரிப்பு முறைக்கு ஒரு எடுத்துக்காட்டாகும். இந்த முறையில் வீட்டின் மழை நீர் எளிதாக சேகரிக்கப்பட்டு நமது தினப்படி உபயோகத்திற்கு மட்டுமல்லாது எதிர்கால சந்ததிகளுக்காகவும் சேமிக்கப்படுகிறது. வீடுகளில் மழைநீர் சேகரிப்புக்கு ஒரு படம். வீடுகளில் முக்கியமாக கூரை வீடு அல்லாமல் கான்கிரீட் வீடாக இருந்தால் மட்டுமே இதை செய்வது சிறந்தது. மழைநீர் ஓடுவதற்கு தேவையான ஓவு அல்லது கட்டர், கால்வாய் போன்ற அமைப்பு பொருத்தப்பட்டிருக்க வேண்டும். இதன் மூலமாக மொட்டை மாடியில் உள்ள அனைத்து நீரும் ஒரே PVC குழாய் வழியாக சேகரிக்கப்படுகிறது. இந்த மழைநீர் சேகரிப்புக்கு கூரை, ஓவு அல்லது கட்டர், கீழிறங்கும் குழாய், முதல் நீர் வெளியேற்றும் குழாய், வடிகட்டும் அமைப்பு, சேமிப்பு தொட்டி, கழிவுநீர் சேகரிப்பு குழி போன்ற அமைப்புகளை வீடு கட்டும் பொழுதே அமைப்பது சிறந்தது. கீழிறங்கும் குழாய் PVC பைப்பாக இருக்க வேண்டும். மழை இல்லாத காலங்களில் மொட்டை மாடிகளில் கழிவுகள், அழுக்கு, குப்பை போன்றவை சேர்ந்துவிடும். இதை வெளியேற்றுவதற்காக முதல் மழையின் பொழுது வரும் நீரை வெளியேற்றிவிட்டு பின்னர் பெய்யும் சுத்தமான மழை நீரை மட்டுமே சேகரிக்க வேண்டும். இதற்கு 2 முறைகளில் செய்யப்படுகிறது. முதல் முறையில் பைப்பை தொட்டியிலிருந்து சற்று வெளியே நகர்த்தி வைக்க வேண்டும். இதன் மூலமாக முதலில் வரும் மழையானது வெளியேற்றப்பட்டு பின்னர் வரும் மழை அந்த தொட்டியில் சேகரிக்கப்படுகிறது. 2வது முறை வால்வு அமைப்பது. இந்த வால்வு அமைப்பதன் மூலம் முதல் மழையின் நீரை வால்விலிருந்து அந்த தொட்டிக்கு செல்லாமல் வெளியேற்ற முடியும். பின்னர் அந்த வால்வை மூடுவதன் மூலமாக பின்னர் பெய்யும் அழுக்கு இல்லாத மழை நீரானது தொட்டிகளில் சேகரிக்கப்படுகிறது. வடிகட்டும் அமைப்பில்
வடிகட்டும் பொருட்களான மணல், கரித்துண்டு, தேங்காய் நார், படிகக்கற்கள், சரளை கற்கள் போன்றவை நிரப்பப்பட்டு இதில் மூலமாக நீர் வடிகட்டப்படுகிறது. இதன் மூலமாக பெரும்பான்மையான தூசுகள், தேவையற்ற பொருட்கள் வடிகட்டப்படுகிறது. சேமிப்பு தொட்டி சிமெண்டால் அல்லது நிலத்திற்கு அடியிலோ அல்லது நிலத்திற்கு மேற்பரப்பிலோ அல்லது இடம் இல்லாவிட்டால் வீட்டின் அஸ்திவாரத்திற்கு அடியிலோ அமைக்கப்பட வேண்டும். அதிகப்படியான நீர் கிணற்றிற்கு செல்லுமாறு அமைப்பது அல்லது குட்டைகளுக்கு செல்லுமாறு அமைப்பது மிகச்சிறந்தது. கழிவு நீர் சேகரிப்பு குழி. சேமிப்பு தொட்டியில் ஒரு சேகரிப்பு கல்லி பொருத்தப்பட்டு இதிலிருந்து ஒரு குழி தோண்டப்பட்டு இந்த கழிவுநீர் வெளியேற்ற அமைப்பு இருப்பது சிறந்தது. மழைநீர் சேகரிப்பின் பயன்கள். இது மண் அரிப்பை தடுக்கிறது, தேவையில்லாத வெள்ளப்பெருக்கை தடுக்கிறது, நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்துகிறது, குடும்பத்திற்கு தேவையான சுத்தமான குடிநீர் மற்றும் பிற உபயோகத்திற்கான நீர் கிடைக்கிறது, நீரை மேலே ஏற்றுவதற்கான மின்சாரம் சேமிக்கப்படுகிறது, கிணற்றில் உள்ள நீர்மட்டம் அதிகரித்து நிலத்தடி நீர்மட்டம் உயர்கிறது. இது எதிர்கால சந்ததியின் சிறந்த வாழ்விற்கு நாம் செய்யும் சிறிய செயலாகும்.